ஐக்கிய தேசிய கட்சி என்ற பழம்பெரும் கட்சியில் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினரையும் பெற முடியாத ஒரு நிலை. இப்பவும் அவருக்கு இந்த கட்சிகளின் ஆதரவு இல்லை என்று சொன்னால் திரும்பவும் அதை பெறுவாரா என்பது ஒரு மிக ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கு. அனுரகுமார திசாநாயக்காவை கூறினாலும் இப்போது அவருக்கான அந்த செல்வாக்கு ஒரு பிளவடைந்த நிலையில் ஒரு வீழ்ச்சி கண்டதாகத்தான் இருக்கு. அவரும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையைத்தான் இருக்கின்றார். யாராவது ஒரு தரப்பில் தான் இருக்கிறார். இப்போ ஒரு தரப்பு இலங்கை அரசை கையகப்படுத்துமா என்றால் மறுதரப்புக்கு தமிழர் தரப்பு தேவையாக இருக்கும். அப்ப தமிழர் தரப்பு தேவையாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சமிக்கையை காட்ட வேண்டும். அதை தீர்த்து போட்டு சொல்லுங்க. அதை தீர்த்து சிங்களவனை எல்லாம் கலைச்சு அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை நிலப்படுத்தி அங்கிருக்கின்ற ஒரு புத்த கோயில் ஒரு கல்ல தொட சொல்லுங்க. அப்ப எத்தனை கொமிஷன், எத்தனை வட்டமேச மாநாடு, சதுரமேச மாநாடு, தின்பு மாநாடு, இலங்கை இந்திய ஒப்பந்தம் எத்தனையோ கண்டு வந்துட்டாங்க. அப்ப ஒவ்வொன்றையும் கண்டு வரும் போது அது எங்களுக்கு ஒரு பாடம், கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று இருக்கு. எங்களுக்கு ஒரு தேவையான இடத்தில், எங்கள் ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு தவறானவர்களை வைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும். ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரித்தானிய அவரது போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் கலையத்தில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். வணக்கங்கள். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் மொட்டு கட்சியின் வேட்பாளர் யார் என்று இதுவரையில் அறிவிக்காத நிலையில் இப்பொழுது கூறுகிறார்கள் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய மூத்த மகன் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் களமிறங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தெற்கிலங்கையில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது என்று நீங்கள் அறிகிறீர்கள்? தென்னிலங்கை என்ற ஏற்கனவே ஒரு சேடம் இழுத்துக் கொண்டிருக்கின்ற அரசியலுக்கு அடிக்கப்பட்ட ஒரு கடைசி பணியாகத்தான் இந்த நமால் நியமனத்தை பார்க்கலாம். என்றால் அந்த வாக்கு இனி சிதறடிக்கப்பட போகின்றது. தமிக பெரேரா தான் இறக்குவதாக இருந்தது. ஆனால் திடீரென்று அவர்கள் ஒரு முடிவெடுத்து ரமாலை இறக்கி இருக்கிறார்கள். என்னன்னு சொன்னால் தமிக பெரேராவை விட அவர் ஒரு என்னன்னு சொல்ற அவர் ஒரு வர்த்தகர் அல்லது ஒரு செல்வந்தர் என்று கூறலாம். ஆனால் அரசியல் ரீதியாக இளைஞர் மட்டத்துல நமாலை பொறுத்தவரையில் இன்றுக்கும் அவங்களுக்கு அந்த கட்சிக்குரிய ஒரு வாக்கு பலம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நமால் இந்த ராஜபக்ச பேர் அல்லது பசிலின் பேர் அல்லது கோத்தபாய பேர் அடிபட்டாலும் நமால் அதற்குள் இருந்து தப்பிய ஒரு ஆள். அப்ப இதற்கு தமிக்காவை கடைசி நேரம் இறக்கியனால் ரணிலுடன் இடம்பெற்ற அந்த அந்த பேச்சுக்கள் அல்லது பேரம் பேசல்களில் ஏற்பட்ட தோல்வியின் ரணிலுக்கான ஒரு த்ரெட்டனிங்காகத்தான் அதனை பார்க்கலாம், ஒரு எச்சரிக்கையாக. இறுதி நேரத்தில் அவர்கள் வாபஸ் வாங்கலாம். இது இன்னும் அது உறுதி செய்யப்படவில்லை என்று ஒரு இதை இவ்வாறு ஒருவரை களமிறக்கி உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து உங்களிடமிருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு வாபஸ் வாங்கலாம். இது அரசியலில் எதுக்கும் சாத்தியமானது. ஆனால் நம்மாலே இறக்கியிருக்கிறார். அப்ப யாரோ கேட்டார்கள், தமிக்காவிடம் உள்ளகத்துல கேட்டார்கள், ஏன் உங்களோட பேர் தான் இருந்தது, ஏன் நீங்கள் போட்டியிடவில்லை என்று. அவர் கூறுகிற அம்மாவுக்கு சுகம் இல்லை என்று சொல்லி அரசு தேர்தல் போட்டியிடுவதற்கும் அம்மாவுக்கு சுகம் இல்லை என்று சொல்வதற்கும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதற்கு காரணத்தை யாரும் நிராகரிக்கவும் முடியாது. அவர் அப்படி சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். இப்ப இன்னும் சூடு பிடித்திருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பிரதானமாக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார திசாநாயக்கா இருக்கிறார்கள். அடுத்தது நமாலும் இறங்கினால் 4 பேர். இப்ப நமாலுக்கு இப்ப ரணிலை அரசு தலைவர் வேட்பாளராக ஆதரிப்பதோ இல்லையோன்றதுல 21 பேர் எதிர்த்து வாக்களிச்சதுல நமாலும் ஒரு. அப்ப ரணிலை தங்கள் கட்சியின் சார்பாக நிறுத்தக்கூடாது என்பதில் தீவிரமாக இருந்தது. கிட்டத்தட்ட 145 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 92 பேர் ரணில் பக்கம் நின்றாலும் மிகுதியானவர்கள் இவர்கள் இந்த பக்கம் தான் நிற்கிறார்கள்.
இவர்களுக்கு வாக்கு பலமும் ரணிலை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய தேசிய கட்சியில ஒரு ஆசனம் கூட பெற முடியாத ஒரு நிலையில் தான் இருந்தவர். தேசிய பட்டியலில் வருகிறார் என்று சொன்னால் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் தெரிவு செய்ய முடியாத ஒரு கட்சியை வழிநடத்தியவராகத்தான் இருந்தார். இப்ப தமிழர் தரப்புல பாத்தீங்கன்னு சொன்னாலும் 10க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இது கூட ஐக்கிய தேசிய கட்சி என்ற பழம்பெரும் கட்சியில் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினரையும் பெற முடியாத ஒரு நிலை. இப்பவும் அவருக்கு இந்த கட்சிகளின் ஆதரவு இல்லை என்று சொன்னால் திரும்பவும் அதை பெறுவாரா என்பது ஒரு மிக ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கு. இப்ப நமாலின் பிறகு நமால் கடைசி வரையில் நின்று போட்டியிடுவாராக இருந்தால் இந்த 50% பெறுவது என்பது யாராலும் இயலாத ஒரு வேலையாகத்தான் இருக்கு. நாமல் ராஜபக்ஷ போட்டியில் நின்றால் இது ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அப்படி ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தினால் இதனால் பலன் பெறுவது சஜித் பிரேமதாசாவா அனுரகுமார திசாநாயக்காவா? இப்ப பார்க்க போனால் சஜித் பிரேமதாசாவை இந்தியா ஆதரித்ததாக ஒரு பேச்சு ஒன்று இருக்கின்றது. அப்ப சஜித் பிரேமதாசாவுக்கு தான் இதுக்கு இதனால் இவர் என்று சொன்னால் இப்ப நமால் ராஜபக்ஷ ஊடாக இவர்கள் வாக்கை பிரித்தார்கள் என்று சொன்னால் சஜித் பிரேமதாசாவுக்கான வாக்கு பலம் அதிகரிக்கும். இப்ப பூகோள அரசியல்ல இப்போ மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருக்கின்றது. இந்த பங்களாதேஷ் பிரச்சனைக்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தான் இந்த நமாலின் பேச்சு வந்திருக்கின்றது. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா தனது அதாவது இலங்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் இலங்கையை தக்க வைக்க வேண்டிய அல்லது திரும்ப இலங்கையை பெற வேண்டிய ஒரு நிலையில் இந்தியா இருக்கின்றது. அப்ப அதற்காகத்தான் சஜித்தை வாக்களிக்குமாறு சஜித்துக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கூட கேட்டிருந்தார். இப்ப நமால்ட இறங்கியது சில சமயங்களில் ரணிலுக்கு ஆதரவு கொடுத்தவர்களை கூட மீள நமாலுக்கான ஆதரவை பெற வைக்கலாம் அல்லது நமால் கடைசி நேரத்தில் தனது போட்டியிடுவதை விலக்கி தான் அதில் இருந்து விலகி சஜித்துக்கு அல்லது ரணிலுக்கோ ஒரு டீலிங்கு பிறகு வாக்களிக்குமாறு கூறும். ஆனால் இப்போதைய நிலையில் நீங்கள் கேட்டது போல ரணிலின் வாக்கை ஒரு சிதறடிக்கும் ஒரு நோக்கத்துடன் தான் திடீரென்று இது ஒரு வியூகமாகத்தான் பார்க்கலாம். இது அரசியலில் இது ஒரு வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் ஒரு வியூகம் ஒன்று வகுக்கப்பட்டிருக்கு. இப்ப அனுரகுமார திசாநாயக்காவை கூறினாலும் இப்போது அவருக்கான அந்த செல்வாக்கு ஒரு பிளவடைந்த நிலையில் ஒரு வீழ்ச்சி கண்டதாகத்தான் இருக்கு. இப்ப அவரும் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றார். இப்ப என்னென்னு சொன்னால் இப்ப அண்மையில் அவர் ஒரு ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியில் தன்னை சீனாவும் இந்தியாவும் அந்த அரசுகள் தான் தனதுக்கு செலவழித்து தன்னை கூப்பிட்டதாகவும் ஏனைய நாடுகளுக்கு தான் அங்குள்ள மக்கள் இலங்கை மக்கள் புலம்பெயர்ந்த இலங்கை சிங்கள மக்கள் காசில் தான் சென்று வந்ததாகவும் கூறியிருக்கின்றார். அதாவது ஏதாவது நாடு அவர்களுக்கு பின்னால் இருக்கிறதா என்ற கேள்வி. அடுத்தது வடக்கு கிழக்கு 13வது திருத்த சட்டம் என்னும் போது அவர்கிட்ட தெளிவான ஒரு கருத்தும் இல்லை. அதை அவர் கூறுகிறார் என்று சொன்னால் அது கான்ஸ்டிடியூஷன், அதன் அடிப்படையில் தான் தீர்க்க வேண்டும். அப்ப காணி அதிகாரத்தை பற்றி கேட்ட போது அது லேண்ட் கமிஷன் டு இம்ப்ளிமெண்ட் நேஷனல் லேண்ட் யூஸ் பாலிசி என்று சொல்றார். அதாவது தேசிய மட்டத்தில் காணிகளை எப்படி பயன்படுத்துவது என்பது தொடர்பாக ஒரு கமிஷன், இலங்கை என்ற கமிஷன் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடு சபை அல்லது மனித உரிமை அமைப்புகளே கூறியிருக்கின்றன. இலங்கையின் ஆணைக்குழுக்கள் காணாமல் போவது இலங்கையில் மட்டும்தான், அமைப்பாளர்கள் பிறகு அது காணாமல் போயிடும். இப்ப தமிழர் தொடர்பாகவும் அவரிடம் தெளிவான கொள்கை இல்லை, சிங்களவர் மத்தியிலும் அவரிடம் தெளிவான கொள்கை இல்லை. இப்ப ரணிலை பொறுத்தவரையில் ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த பொருளாதாரத்தில் இருந்து மீட்டதாக கூறுகிறார். அது அவர் கூறுகிறாரே தவிர, ஆனால் பிராந்திய நிபுணர்கள் அவ்வாறு பார்க்கவில்லை என்ற கருத்துக்களை கேட்கக்கூடியதா இருக்கின்றது இல்லையா? உண்மைதான். இப்ப ஆனால் ரணிலின் அரசை தக்க வைப்பதற்காக இப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த US8 என்ற அமைப்பின் அமெரிக்காவின் அமைப்பின் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆசியாவுக்காக வந்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட $24 மில்லியன் இப்போது இலங்கைக்கு உதவியாக தாங்கள் கொடுப்பதாக கூறியிருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்ப கடனாக கொடுத்திருக்க உதவியாக கொடுப்பது அமெரிக்கா குறைவுதான். இப்ப 1956ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் $20 பில்லியன் தான் அவர்கள் உதவியாக கொடுத்தார்.
இதை விட பிராந்திய நாடுகள் சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், அல்லது ஜப்பான் கூட பெருமளவான உதவிகளை இலங்கைக்கு வழங்கி இருக்கு. அமெரிக்காவை ஒவ்வொரு சதத்தை கொடுக்கும் போது அதனால் ஏதாவது ஒன்றை கெயின் பண்ண வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கிறார்களே தவிர, இப்ப நாங்கள் அந்த அவர்களுடைய உதவித்தொகையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1956 இப்ப வரையும் ஒரு 2 பில்லியன் தான். ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என்று சில வெளிநாடுகள் விரும்புகின்ற என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, ஆனால் அவரே தன்னுடைய கட்சி சின்னத்தின் கீழ் போட்டியிடவில்லை என்று கேள்விகள் எழுப்பிய பொழுது அவர் கூறினார், பசி கட்சிக்கு தெரியாது என்று சொல்லி. அந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய பசியை உணர்த்துவதற்கு, வயிற்று பசியை போவதற்கு, இந்த பட்டினியின்றி இருக்க வேண்டும் என்று அதை நிரப்புவதற்காகத்தான் தான் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் என்று கூறியிருக்கின்றார். அப்படி என்றால் இவர்தான் சரியான ஒரு இந்த நாட்டை மீட்டெடுக்க போகிறாரா? இல்ல, 50 வருஷமும் இவர் கிட்டத்தட்ட நடுவில் சம்பந்தன் உடன் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரும்போது ரணிலும் அரசியலுக்கு பிரவேசித்தார். அன்றிலிருந்து இவங்க வரையும் எனக்கு பசிக்கவில்லையான்றத ஒரே ஒரு கேள்வி. என்னென்று சொன்னால் அதான் பொய்யும் புரட்டும் என்று சொல்லி, ஏன் என்று சொன்னால் எந்த கட்சியில நிக்க முடியாது தென்னிலங்கையில. ஏனென்றால் போன முறை நீங்கள் உங்களோட ஐக்கிய தேசிய கட்சியில நின்று ஒரு ஆசனமும் பெறவில்லை. ஏதோ ஒரு அந்த அரசியல் ஜாப்பின் அடிப்படையில் தேசிய பட்டியலில் ஒரு இடம் கிடைக்கும் என்றபடியால் அதில் வந்தார், அல்லது அன்றே அவர் வந்திருக்க முடியாது. அதற்கு பிற்பாடு ஒரு அதிர்ஷ்டம், அது அமெரிக்காவினால் ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தினால் ஒரு அரசர் ஆனார். அடுத்தது அந்த கட்சியில் நிற்க முடியாது, அதுக்கு யாரும் ஆதரவை கொடுக்க மாட்டார். இப்ப மஹிந்த ராஜபக்சவின் கட்சியில் நிற்க முடியாது, அதற்கு அதை நிற்பதற்கு பயம். என்று சொன்னால் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்திய கட்சி என்று மக்களிடம் அப்படி ஒன்று இருக்குமா, ஒரு எண்ணம் இருக்குமா, அல்லது அதில் நின்றால் ஏனையவர்கள் தரமா. சுதந்திர கட்சியில் நிற்க முடியாது, சஜித்துடன் சேர்ந்து நிற்க முடியாது. ஏனென்றால் எங்கு நிற்க முடியாது. தென்னிலங்கை என்ற அரசியல் கட்சிகள் நிலைமை அப்படி. அதாவது 15 வருஷத்துக்கு பிறகு, அதாவது தமிழ் மக்களை அழைக்கும் போது மீண்டும் மீண்டும் விதத்தை நாம் கூறுகிறோம், தென்னிலங்கையில் துட்டகமுனுக்களாக பார்க்கப்பட்டவர்களையே நாட்டை விட்டு துரத்தி அடித்த ஒரு நிலைமையைத்தான் கொண்டு வந்திருக்கிறது. அப்ப அதை வெளியில் சொல்ல முடியாது. நான் எந்த கட்சியிலும் நிற்க முடியாதுன்றதை வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் அரசியல்வாதி அவர் எப்படியும் பேசுவார். இப்போது பசியை கொண்டு வந்திருக்கின்றார். அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏமாற்றுத்தனம் தான். அதாவது எல்லாவற்றையும் ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு மக்களின் வயிற்றை நிரப்புவதற்கு ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் அவர் வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். சிரிப்பாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போல் இவ்வளவு காலமும் அங்கே சென்று விட்டார் என்ற சரியான கேள்வியை தான் கேட்டிருக்கிறீர்கள். இனி இதே நேரத்தில் நாங்கள் தெற்கிலங்கையில் உள்ள அரசியல் நிலைமைகளை பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் தமிழ் தரப்பை பொறுத்த மட்டில் பொது வேட்பாளராக அரிய நேத்திரன் அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்தது ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும். அது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்போது பொது வேட்பாளர் ஒன்று நிறுத்தப்பட வேண்டும் என்பது தெளிவான ஒன்று. என்று சொன்னால் நாங்கள் இனிமேலும் சிங்களவர்களுக்கு வாக்களித்து விட்டு தேசியம் பற்றி கதைப்பதால் எந்தவித அர்த்தமும் இல்லை. அதற்கு நாங்கள் பல தடவைகள் கூறியிருக்கிறோம். உதாரணமாக இந்த பாலஸ்தீன போரிலோ ஆப்கானிஸ்தான் போரிலோ தாங்கள் இப்ப பல கட்சிகள் இருந்தாலும் தாங்கள் ஒரு நாளும் அவங்க எதிரிகளுடன் சேர்ந்து நின்றதில்லை. அப்ப அதே போலதான் இப்ப நாங்கள் என்னென்று சொன்னால் இந்த பொது வேட்பாளர் என்றது கட்டாயம் தமிழ் மக்களின் வாக்கு பலத்தை காட்ட வேண்டிய ஒரு தருணம். இப்போது இருக்கிற பூகோள அரசியலிலும் இப்ப இந்தியா சுற்றி வளைக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு இலங்கைய கோத்தபாயாவை கலைச்சு எடுத்தாங்க. அதுக்கு பிறகு பாகிஸ்தான், அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தானில் ஒரு இராணுவ புரட்சியை கொண்டு வந்தாங்க. இப்போது பங்களாதேசத்திலிருந்து துரத்தி அடித்து விட்டார். அப்ப அடுத்தது வடக்கு மட்டும்தான் இருக்கின்றது. வடக்கிலும் திபெத்தில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார்களாக இருந்தால் வடக்கும் சரி. அடுத்தது நேபாளத்தில் நடக்கும் போன்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. இப்ப இந்தியா மீண்டும் இதை கைப்பற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப இந்தியா கைப்பற்றினால் என்ன, திரும்பவும் அதை மேற்குலகம் கைப்பற்ற வேண்டும், அல்லது இந்தியாவுக்கு மேற்குலகத்துக்கும் இடையிலான ஒரு சமராக இருக்கு. அப்ப ஒரு தரப்புத்தான் அரசை கையாள முடியும். இரு தரப்பிடும் இப்போ இருக்கிற நிலைமையில, அதாவது முந்தின கால இப்ப 90களில் 80களில் வேறுபடிய எல்லாரையும் சமாளிச்சு போகலாம் என்ற ஒரு நிலை இருந்தது இவர்களிடம். இப்போது அப்படி இல்லை. இவர் யாராவது ஒரு தரப்பில் தான் இருக்கிறார். இப்போ ஒரு தரப்பு இலங்கை அரசை கையகப்படுத்துமானால் மறுதரப்புக்கு தமிழர் தரப்பு தேவையாக இருக்கும்.
அப்ப தமிழர் தரப்பு தேவையாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு சமிக்கையை காட்ட வேண்டும். என்று சொன்னால் நாங்கள் இங்கு பிரிந்து நிற்கின்றோம், நாங்கள் இலங்கையுடன் இல்லை என்று என்னும் போதுதான் எங்களுடன் ஒரு பேரம் பேசுவதற்கோ அல்லது எங்களை ஒரு தங்கள் கண்காணிப்புக்கு அல்லது அவர்கள் கருத்தில் எடுப்பதற்கான ஒரு வழியை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். அடுத்ததாக எமது மக்களிடமும் அடுத்த சந்ததியினரிடமும் நாங்கள் ஒரு எங்கள் தேசிய கொள்கையை கடத்த வேண்டும் என்று சொன்னால் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு சம்பிரதாயத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். சிங்களவர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்னும் போதுதான் தமிழர்களும் சிங்களவர்களும் பிரிந்திருந்தார்கள், நாங்கள் ஒன்றாக இருக்கவில்லை, இரு நாடுகள் இருந்தது என்ற ஒரு தோற்றப்பாட்டை நாங்கள் எதிர்காலத்தில் மெல்ல மெல்ல வளர்க்கலாம். இப்போது வெற்றி தோல்வி என்பது இதில் இல்லை. இப்ப அரியநேந்திரனை நிறுத்தி இருக்கிறார்கள். அரியநேந்திரன் பிரதம அரசு தலைவராக வரப்போவதில்லை என்று எல்லோருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இதுல வெற்றி தோல்வி என்றது இல்லை. நாங்கள் ஒரு தனித்துவமான இனம் என்பதை காட்ட வேண்டும். நீங்கள் தெளிவாக கூறுகிறீர்கள். உங்களுடைய பார்வை சிறப்பாக இருக்கின்றது. ஃபரிமார் மாஸ்டர், இராமேதரன் போன்றவர்கள் இதை நீங்கள் தெளிவாக எடுத்து வந்திருந்தீர்கள். ஆனால் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் விடயம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை குழி தோண்டி புதைப்பதாக அவர் கூறுகிறார். இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்ப நாங்கள் ஏதோ கோபுரத்தில் அவரை ஏற்றி எங்களை வச்சிருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறோம். இப்ப நாங்கள் கோபுரத்தில் இருக்கிறோம். இப்ப எங்க இருக்கிறோம் நாங்கள்? இப்ப எங்க இருக்க? இப்ப சாணக்கியன் அங்க எந்த பகுதி? சாணக்கியன் மட்டக்களப்பு தானே? மட்டக்களப்பு. ஓகே. தேப்பன் அங்க இருந்தவர், தேப்பன் மயந்தான கட்சியிலான் இருந்தவர். பிறகு இவர் இதுல தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டியிருந்தார். ஓகே, அது பிரச்சனை இல்லை, தமிழ் பேர் இருக்கிறபடியா கூட்டியிருந்தாங்களோ தெரியாது. இப்ப அங்க இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனையா இருக்கும். மட்டக்களப்புல மாதவன மயிலத்தனமான பிரச்சனை. அதை தீர்த்து போட்டு சொல்லுங்க. அதை தீர்த்து சிங்களவனை எல்லாம் கலைச்சு அந்த மக்களின் வாழ்வாதாரத்தை நிலப்படுத்தி அங்கிருக்கின்ற ஒரு புத்த கோயில் ஒரு கல்லை தொட சொல்லுங்க. அப்ப இவற்ற பவர் இருக்கு, இதற்கு இருக்கிற பவரை நாங்கள் என்னென்று பார்க்கலாம். ஒரு புத்த கோயில் ஒரு சின்ன கல்லை ஆட்டி பார்க்க சொல்லுங்க. அப்ப அடிமையா நீயே அடிமையாத்தான் இருக்கிறாங்க. பேசலாம், பாராளுமன்றத்துல பேசலாம், அது அங்கனைக்கு உள்ள அப்பாவி சரங்களே. ஆனா இப்ப பார்க்க போனா அந்த சரங்களும் இப்ப நம்புறேன் என்றது தெரியும். எந்த ஒரு அரசியல்வாதியின் கருத்துக்கும் நான் சில இந்த சமூக வலைத்தளங்கள்ல போய் அந்த கொமெண்ட்டுகளை மக்கள் அதுல எழுதுறதுல வாசி பார்க்கும் போதுதான் தெரிகிறது எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்கிறது இல்லை என்று சொல்லி. இப்ப இது தேசியத்தை கட்டியமைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆனால் இவர்கள் இப்ப உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனோ கணேசன் அவர் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துவது இல்லை, ஆனால் சஜித் பிரேமதாசாவுடன் தான் நிற்கிறார். இப்ப அவர் ஒன்றை கூறுகிறார் என்று சொன்னால் வடக்கு கிழக்கு மக்கள் சஜித்தின் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லியும், அப்படி வாக்களிச்சால் என்ன நடக்கும் என்று நான் யோசிச்சேன். சரி வாக்களிச்சால் என்ன நடைமுறைக்கு சாத்தியமான தீர்வை தருவார்கள் என்னென்று தெரியாது, அவருக்கும் தெரியாது என்ன தீர்வு என்று. உங்களுக்கு இந்த நடைமுறைக்கு சாத்தியம் என்று சொன்னால் என்ன நடைமுறை என்னன்னு தெரியாது. இப்படி நாங்கள் எத்தனை நாளைக்கு நாங்கள் சாணக்கியன் சொல்றதை பார்த்தால், இவர்கள் சொல்றதை பார்த்தால் இந்த தமிழ் மக்கள் எல்லாம் ஒரு சிந்திக்க முடியாதவர்கள் என்றும் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் இப்ப ஒரு கேள்வி. இந்த மக்கள் அடுத்தடுத்த தலைமுறை என்று ஒவ்வொரு ஜெனரேஷன் என்றது அது மிகவும் ஒரு அறிவுபூர்வமாக தான் வந்து கொண்டிருக்கு. இப்ப என்னை பொறுத்தவரையில், என்ற மகளை பொறுத்தவரையில் என்னை விட அறிவு கூடவாத்தான் இருப்பார், தவிர என்னை விட குறைவாயிரும். அதுதான் அந்த கூர்ப்பின் தத்துவம் என்று சொல்றோம். ஆனால் எல்லோரையும் முட்டாள் என்று நினைக்கிறாரான்றதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. குழி தோண்டி புதைப்பது. நீங்கள் என்ன டீலை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? சரி, அவர் யாருக்கு வாக்களிக்க சொல்லுகிறார்? சஜித்துக்கா, ரணிலுக்கா, அல்லது அனுர்குமார திசாநாயக்காவுக்கா, அல்லது சரத் பொன்சேகாவுக்கா, அல்லது நமாலுக்கா? சரி, அவர்கள் உங்களுக்கு என்ன காரணம் சொன்னவர்? இப்பதான் நான் கூறினேன், அதாவது அனுர்குமார திசாநாயக்காவோட கூட ஒன்றும் இல்லை. அவர் என்னென்றால் போலீஸ் அதை பற்றி அவர் கதைக்கவே இல்லை. லேண்ட், அதாவது காணி அதிகாரம் கூட லேண்ட் கமிஷன் ஒன்றை அமைப்பாரலாம். எத்தனை கமிஷன், எத்தனை வட்டமேச மாநாடு, சதுரமேச மாநாடு, தின்பு மாநாடு, இலங்கை இந்திய ஒப்பந்தம், எத்தனையோ கண்டு வந்துட்டாங்க. அப்ப ஒவ்வொன்றையும் கண்டு வரும் போது அது எங்களுக்கு ஒரு பாடம், கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று இருக்கு. அதுல இருந்து நாங்கள் திருந்தி அடுத்ததை போடுமே திரும்பவும் அதை போய் செய்வோம் என்று சொன்னால் நாங்கள் அவ்வாறு இருக்க முடியாது. நாங்கள் தொடர்ந்து ஒரு மூணர் கூட்டமாக எங்களை நாங்கள் வெளிக்காட்ட முடியாது.
சுருக்கமா இப்ப உங்களுக்கு தெரியும், இரா சம்பந்தன் அவர்கள் பழுத்த மூத்த அரசியல்வாதியாக இருந்தாலும் கூட அவருடைய அந்த கடந்த கால அரசியலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பலன் அளிக்கவில்லை. மாறாக சிங்கள தேசத்துக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருந்தார்கள். எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் முழு ஆதரவையும் வழங்கி கொண்டிருந்தார் என்பதை எல்லோருக்கும் அது தெரிந்தபடியா. சாணக்கியன் மற்றும் சுமந்திரன் போன்றவர்கள் தமிழ் அரசியல் பரப்பில் இருப்பது தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஒரு நிலைமை. இது ஒரு ஆபத்தான நிலைமையை ஏற்படுத்துமா? ஆபத்தான நிலைமை தான். ஏனென்று சொன்னால், எங்களுக்கு ஒரு தேவையான இடத்தில், எங்கள் ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு தவறானவர்களை வைத்திருந்தால் அது மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும். ஒரு சிறிய நீங்கள் ஓகே ஒரு சின்ன கம்பெனிக்கு போங்க, ஒரு வேலைக்கு அப்ப கால் பண்ணியிருப்பாங்க. ஒரு வேலைக்கு இப்ப எங்கட கம்பெனில கூட ஒரு வேலைக்கு கால் பண்ணுவோம், கிட்டத்தட்ட 100 CV வரும். அப்ப அந்த சிவியை பார்த்து இந்த வேலைக்கு ஏற்றவனை தான் நீங்கள் எடுப்பீங்க. ஏனென்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் கம்பெனியை கொலாப்ஸ் ஒருத்தர் எடுத்து விட்டு. அப்ப ஒரு சின்ன ஒரு நிறுவனத்துக்கு இவ்வளவுத்துக்கு நாங்கள் பார்க்கும் போது இது ஒரு இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள். அப்ப இதர்கள் தவறானவர்களை வைத்திருப்பது உண்மையா அந்த தவறானவர்களை தெரிவு செய்தது யார் என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான், அல்லது தமிழரசு கட்சி தான் இந்த வேலையை செய்தவர்கள். அவர்கள் தெரிவு செய்துவிட்டு இப்போது அவர்களே அதன் பலனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் கூறியது போல இது ரெண்டும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் போது இதை அடுத்த தலைமுறையாவது சரியாக சிந்தித்து இதற்குரிய மாற்று வழி, இவர்களை எவ்வாறு அகற்றுவது, தடைக்கல்கள் என்று சொல்வது, தடை அகற்றியல் என்று சொல்வது. முதலாவது, நீங்கள் விடுதலை புலிகளுடைய காலத்தை பாருங்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இயக்கத்தை ஆரம்பித்த போது இலங்கை இராணுவத்தையோ போலீசையோ சுடவில்லை. எமது இனத்தில் இருக்கிற தடைக்கல்லுகளைத்தான் அகற்றினார், தடை அகற்றினர் என்றுதான். அதன் பிற்பாடுதான் அவர்கள் அடுத்ததாக எதிரியை நோக்கி பயணித்தார்கள். போது உங்கள் இனத்தை முதல் பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இனத்துக்கு இருக்கிறவர்களை, அதாவது உங்கள் இனத்துக்கு ஒரு தகுதியானவர்களை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதை செய்வதற்குரிய ஒரு ஒழுங்கான பொறிமுறையோ கட்டமைப்போ அவசியம். இப்ப பொது கட்டமைப்பு என்று சொன்னாலும் அந்த பொது கட்டமைப்பு என்பது அரசியலுக்காகத்தான் அது உருவாக்கப்படுவது. எங்கும் அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. அப்ப அந்த பொது கட்டமைப்பு சரியாக இயங்க வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு சரியான அரசியல் எமது தேசத்தை நிர்வகிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இரண்டும் இயங்க முடியாது. தமிழ் மக்களுடைய லட்சியம் என்ன என்று தெரியாதவர்களும் தமிழ் மக்களுடைய வலியையும் வேதனையையும் புரியாதவர்கள் எவ்வாறு தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதிகளாக இருக்கலாம் என்று பலர் கூட இங்கே உயிரோடை தமிழில் கேள்விகள் எழுப்பியதை நான் கேட்டிருக்கின்றேன். அவர்களே கூறினார்கள், இருவரை பொறுத்தமட்டில், சுமந்திரன் சாணக்கியனை பொறுத்தமட்டில் இருவருமே சிங்கள தேசத்துக்கு விசுவாசமானவர்கள் என்றுதான் கூறினார்கள். அதைத்தான் நீங்களும் இங்கே இப்போ உங்களுடைய கருத்திலிருந்து உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களுக்கு உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவளை. நன்றி, வணக்கம்.